ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் இப்பொழுது ஆடி கிருத்திகை சிறப்பை பற்றி நாம் பார்க்கலாம். ஆடி கிருத்திகை என்பது ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படும் இந்து சமய பண்டிகைகளில் மிக சிறந்த பண்டிகைகளாக தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மலேசியாவிலும் மிக சிறப்பாக முருகனுக்காக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இப்பண்டிகை முருகனுக்கு விரதம் இருந்து காவடிகள் முருக விரதம் இருந்து எடுத்து செல்வார்கள். பொதுவாக தென்னிந்தியாவில் பாரம்பரியத்தின்படி கிருத்திகை நட்சத்திரம் என்பதே முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அதிலும் தெய்வ வழிபாடுகள் செய்ய உகந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்புக்குரியதாக. ஆடி கிருத்திகையில் நம் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மைகள் பல என்பது தமிழரின் ஆன்றோர் வாக்காகும். ஆடி கிருத்திகை நட்சத்திர நாளில் ஆறுமுகனை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும், செவ்வாய் தோஷம் அகலும், திருமணத் தடைகள் நீங்கும், சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் சொந்த வீடு கட்ட இந்த கிருத்திகை விரதம் மிக சிறந்த விரதமாக சொல்லப்படுகிறது. வாகன வசதிகள் பெருகும், தொழில் மேலோங்கி வளரும், பல நினைத்த காரியங்கள் நிறைவு வர இந்த ஆடி மாத கிருத்திகை மிக சிறந்த மாத கிருத்திகையாக அடியவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் முருகனை பாலூட்டி வளர்த்தது 6 கார்த்திகை பெண்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த உண்மை. கார்த்திகை நட்சத்திரமாக மாறி அன்றைய தினத்தை ஆடி கிருத்திகையாக விரதமிருந்து வழிபடுகிறார்கள். முருகனுக்கு வரும் திதிகளில் சஷ்டி திதியும் கிழமைகளில் வெள்ளிக்கிழமை விரதம் மிக சிறந்த விரதமாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரங்களின் கிருத்திகையும் சிறப்பானது. ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதத்தை முடிக்கலாம் என்பது சிறந்த ஒரு விரதமாக அப்பன் முருகனருளால் கடைப்பிடிக்கப்படுகிறது. விரதம் இருப்பவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பொதுவான விஷயம் என்னவென்றால் எப்போதும் விரதம் இருப்பது போல் இருக்கலாம். முக்கிய விரதமாக முருகனுக்கு கார்த்திகை விரதம் இருக்கும்போது உப்பு சேர்ந்த உணவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. உப்பில்லாத உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் வாழலாம் என்று இந்த கிருத்திகை விரதத்தில் சஷ்டி விரதத்தில் முருகனை அனுசரிக்கும்போது இப்படி விரதம் இருப்பது சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. மழைக்கால தொடக்கமாக தாட்சாண்யம் பொதுவாக அனைத்து இறை வழிபாடுகளுக்கும் ஏற்றதாகவும், உத்தராயணம் திருமணம் உபநயம் கிரகப்பிரவேசம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு ஏற்றதாகவும் சொல்லப்படும் இந்த காலங்களில் ஆடி மாதத்திலிருந்து வரிசையாக அனைத்து கடவுள்களும் வேண்டி செய்யும் பண்டிகைகளும் விரதங்களும் வருகின்றன. தேவர்களின் மாலைக்காலம், அதாவது நமக்கு சாயங்காலம் என்று சொல்லும் அந்த காலத்தை தேவர்கள் மாலைக்காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் வழிபடுவதால் தேவர்களின் மாலைக்காலம் தொடக்கமாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. நாம் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து அப்பனை அருளை நாம் பெறலாம். பொதுவாக ஆடி மாதத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் காவடி எடுத்து செல்பவர்கள் முருகனுக்கு மிக முக்கியமான விரதமாக இருந்து காவடி எடுப்பார்கள். அக்காவடியை எப்படியெல்லாம் எடுப்பார் என்று ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். காவடி காவிரியில் கரையோரம் வேல் காவடியாக எடுக்கிறார்கள். சுவாமிமலை படியேறும் படியில் பால் காவடியாக எடுத்து செல்கிறார்கள். சந்தன காவடி
செந்தூரில் கடலோரம் மச்சக்காவடியாகவும் எடுக்கிறார்கள். பக்தர்கள் ஊர்வலத்தில் ஊர்வலமாக செல்லும்போது பன்னீர் காவடி எடுக்கிறார்கள். பழனிமலை உச்சியிலேயே சர்க்கரை காவடி எடுக்கிறார்கள். பங்குனி உத்திரத்தில் அன்னக்காவடி எடுத்து செல்கிறார்கள். பரங்குன்றின் வாசலிலே அக்னி காவடி எடுத்து கொண்டாடுகிறார்கள். மேளம் கொட்டி தாளம் கொட்டும் இளநீர் காவடி எடுக்கிறார்கள். தணிகை மலையிலே ஆடி மாதம் புஷ்ப காவடி எடுத்து செல்கிறார்கள். நாதசுரம் முழங்க வரும் சர்பக்காவடி அழகர்மலை சோலையில் சேவற்கொடி காவடியும் எடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் காவடி சிந்து பாடி காவடி எடுத்து முருகனை வழிபடுகிறார்கள். முருகன் கலியுக தெய்வமாக இருந்து காப்பாற்றுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று உண்மை. ஆனால் முருகனை நம்பினோர் முருகன் என்றுமே கைவிட்டதே கிடையாது. அப்பன் அனைத்து தெய்வங்களையும் தன்னுள் அடக்கி காத்து வருவதால் கலியுக வரதனாக திகழ்கின்றார். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அப்பனருளால் கிடைத்ததற்கு நான் பெரும் பாக்கியம் செய்துள்ளேன். இந்த ஆடி கிருத்திகையை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி மகிழலாம். அப்பனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல அப்பன் முருகன் அருள் தருவாராக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 அரோகரா. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் ஷண்முகா சரணம். ஓம் ஷண்முகா சரணம். சரணம் சரணம் சரணம். ஓம் சரணம் சரணம். ஓம் சரவண பவ.